ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் கிருபை புதிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையை நம்பி நாங்கள் அனுதினம் உண்மை தேடுகிறோம். 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது என்று எங்களை ஜெபிக்க கற்றுக் கொடுத்தவரை, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தவரை, அதனால் எங்களுக்கும் ஒரு 1/2 மணி நேரமாவது உடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கவும், வேதத்தை வாசிக்கவும், பாடல் பாடவும், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கவும், எங்கள் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் சமூகத்தில் நாங்கள் கொடுக்கவும் ஏற்படுத்தி கொடுத்த அந்த அருமையான தருணத்துக்காக ஸ்தோத்திரம். இதில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து வருகிறீர், செய்ய போகிறீர், செய்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். எண்ணற்ற நன்மைகளை செய்கிறீர், எண்ணற்ற நன்மைகளை செய்கிறீர் ஆண்டவரே. நம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை, ஒரு குறையும் இல்லை. உன்னதமானவரின் மறைவில் வைத்து பாதுகாக்கிறீர். அது ஒரு பெரிய பலன். தினந்தோறும் 91ஆம் சங்கீதத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். உன்னதமானவரின் பலன் எங்களோடு கூட. கர்த்தரை நான் காலத்திலும் கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார். நான் தாட்சடியேன். அவர் என்னை காக்கிறவர், என்னை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை என்று நான் அறிக்கையிடுகிற பொழுதெல்லாம், சர்வ வல்லவரை நோக்கி அபயமிடும் பொழுதெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு மறு உத்தரவு செய்து ஆபத்தில் எங்களோடு இருந்து எங்களை தப்புவித்து கனப்படுத்தி நீடித்த நாட்களால் திருப்தியாக்குகிறேன். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பெற்றோர், பிள்ளைகள், கணவன், மனைவி, எங்கள் பிரயாணம், எங்களுடைய பொருளாதாரம், எங்களுடைய மனது, இவை எல்லாவற்றையும் மன ரம்மியமாக இருக்க இந்த காலை ஜெபத்தின் வழியாக எங்களை கற்றுக் கொடுக்கிறீரே. மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம் அப்பா, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவர் ஒவ்வொரு இல்லங்களிலும் பிரவேசிக்கிறீர். ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளங்களிலும் அபிஷேகத்தை வைக்கிறீர். ஒவ்வொரு காலை வேளையிலும் நாங்கள் கடந்து வந்த பாதையை நினைக்கும் பொழுது எவ்வளவு முன்னேற்றங்களை நாங்கள் அடைந்திருக்கிறோம், எவ்வளவு மேன்மையை நாங்கள் அடைந்திருக்கிறோம், எவ்வளவு நன்மையை நீ செய்திருக்கிறீங்க. தீன்மை எல்லாம் நன்மையாக நீ மாற்றி இருக்கிறீங்க. பிசாசின் அந்தகார வல்லமின் கிரிகளை நாசமாய் ஆக்கியிருக்கிறீங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபையை எங்களை தந்து வருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை காப்பாற்றும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உமை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு என்ற ஒரு புதிய பாடலை, அது பழைய பாடல் தான், நம்ம சேர்ந்து பாடலாம். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மைதான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. உம்மைதான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோயிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோயிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெசுவா ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை
துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே, கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். மரணத்தின் பாதைதானில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைதானில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வை தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். கைகளை உயர்த்தி எல் ஷடாய் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம். அதோனாய் உம்மை ஆராதிக்கிறோம். பினேசரே உம்மை ஆராதிக்கிறோம். இம்மானுவேலரே உம்மை ஆராதிக்கிறோம். கரங்களை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க. இப்ப இருக்கிற எல்லா உபாதைகள், வயிற்றில் காணப்படுகிற வேதனைகள், யூட்ரஸ்ல காணப்படுகிற பிரச்சனைகள், ஈரல்களிலே கல்லீரல்களிலே கணையத்திலே காணப்படுகிற எல்லா பிரச்சனைகள், சிறுங்குடல்கள் பெருங்குடல்கள் எல்லாம் குணமடைய கர்த்தர் இப்பொழுதே நம்முடைய கரத்த அடி வயிற்றிலே வைப்பீராக. எஸ் லார்ட், எஸ் ஃபாதர், தலையில நம்முடைய கரத்தை வைங்க ஆண்டவர். எங்க தலையில கரத்தை வைங்கப்பா. ஒரு அபிஷேகம் நடக்கட்டும். பரத்திலிருந்து ஒரு அபிஷேகம், பலன், ஆவியானவருடைய பலன் எங்கள் மேல் நிழலடிட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஏன்னா அந்த உலகம் கொடுக்கிற ப்ரெஷரோ, உலகம் கொடுக்கிற வேதனைகளை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியல. யோசுபாத்தை போல சொல்லுகிறோம், நிற்க பலன் இல்லை ஆண்டவரே. இந்த ஏராளமாய் வந்திருக்கிற இந்த ஜனத்தை எதிர்க்க எனக்கு தைரியமும் துணிவும் இல்லை. என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கின்றன என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சொல்லுங்க சேர்ந்து. எனக்கு தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து தாசை வரும். வறுமையா கரத்தை உயர்த்துங்க. தேவையா கரத்தை உயர்த்துங்க. இயேசுவை நம்பி, கர்த்தரை நம்பி உன் கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல, ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லும், உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறோம், இந்த நிலை மாறும் என்று ஆண்டவரே மாற்றுங்க. இப்பொழுதே மாற்றுங்க. இயேசுவின் நாமத்திலே மாற்றுங்க. எல்லா வியாதிகளும் மாறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். விரோதமாய் எழும்புகிற, குழப்பத்தை ஏற்படுத்துகிற, சண்டையை உண்டு பண்ணுகிற, பிரிவினை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்துல சுட்டெறிங்கப்பா. மனித முயற்சிகளை தடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. மரண இருள் விலகட்டும். சாவு பயம் போகட்டும். எல்லா வறுமையும் நீங்கட்டும். தேர்வில தேர்ச்சி, 100 மடங்கு தேர்ச்சி என் தேவன் கொடுப்பீராக. பிள்ளைகள் பிறப்ப பண்ணுகிற பொழுது கர்த்தருடைய ஞானம் பிள்ளைகள் மீது இருக்கட்டும் அப்பா. குழந்தைகளுக்கு விசேஷத்தை பாதுகாப்பு. இந்த மூச்சு விட முடியாமல் சிரமப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல மூச்சியை கர்த்தர் கொடுப்பீராக. ஆவியை நீர் வைப்பீராக. கர்த்தர் பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
பிரியமானவர்களே, மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். Matthew chapter 17:24. அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்றார்கள் என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றார். யார் வந்து கேட்குறாங்க? கப்பர்நகூமுக்கு வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டுக்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்பே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரல் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படும் மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவரிடத்தில் கொடு என்றார். பிரியமானவர்களே, இந்த பகுதியை எடுக்க காரணம் என்னன்னா, நம்ம மீண்டும் 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 ஒரு 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 தேவை நமக்குள் எப்பொழுதும் என்ன தேவைன்னா, பொருளாதார தேவை. என்ன தேவைன்னா, ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ. நம்ம ஃபிசிக்கல் ஹீலிங் பார்க்குறோம், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் பார்க்குறோம், எக்ஸ்டெண்டட் டெரிட்டரி பார்க்குறோம். நேற்று நாம் ஈசாக்கு குறித்து, அவனுடைய திருமண வாழ்க்கை குறித்து, கர்த்தர் அவனுக்கு கொடுத்த பிள்ளை பேரு பற்றி பார்த்தோம். அதன் பிறகு கர்த்தர் எப்படி வேண்டுதலை கேட்கிறார் என்பதெல்லாம் குறித்து பார்த்தோம். ஆனாலும் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இந்த பொருளாதாரம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், கண்டிஷன் நமக்குள் மூளையில ஒரு பகுதியில் அது ஒளிந்து நம்மை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. நேற்று முன்தினம் எப்படி நீங்கள் நம்முடைய இந்திய தேசத்தினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டருடைய நீங்கள் அந்த ஃபினான்ஷியல் இந்த வருடத்துக்கான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வாசிக்க நீங்கள் கேட்டீங்க. அதில் வரி பற்றிலாம் நம்ம பார்த்தோம். அதில் நிறைய காரியங்கள் சொல்லப்படுகிறது. அதைக்குள்ளெல்லாம் நான் அந்த அரசியலுக்குள்ளெல்லாம் போகவில்லை. ஆனால் ஒன்று எனக்கு புரிந்த ஒன்று, அனுபவ ரீதியாக புரிந்த ஒன்று, எவ்வளவு நம்ம சம்பளம் வாங்கினாலும், எவ்வளவு பணம் இருந்தாலும் அது இந்த காலத்தில் போதவில்லை என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஏழைகள், மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், பணக்காரர்கள் என்று எல்லாருமே இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸில் இருக்கிறாங்க. பொருளாதார குறைபாடுகளில், பிரச்சனைகளில் இருக்கிறாங்க. அதனால தான் ஆவியானவர், உன் பிள்ளைகளுக்கு நீ ஏதாவது சொல்லணும், உன் பிள்ளைகளுக்கு நான் ஏதாவது சொல்லணும். இந்த ஃபினான்ஷியல் கண்டிஷனை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேனே. இந்த வருஷம் உங்களுக்கு நிச்சயமாக பஞ்சம் போன்ற ஒரு நாட்கள் வரும், பொருளாதார குறைவு வரும், எல்லா தாழ்ச்சிகளும் வரும், மழை இல்லாமல் போகலாம், அல்லது மழை நிறைய வந்து அழிவு ஏற்படுத்தலாம். இப்படி பல பிரச்சனைகள் வருகிற பொழுது ஒவ்வொரு மாதமும் நமக்கு அந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸை அதிகரித்து கொண்டு தான் இருக்கும் என்று ஆவியானவர் தெளிவாக உணர்ந்தபடியினால தான் திருப்பம் கர்த்தருடைய ப்ரொவிஷனை பற்றி நீங்கள் பேசு
என்று ஆவியானவர் விளக்கி காண்பித்தார். கர்த்தர் எப்படி நமக்கு போதுமானவராய், நம் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொண்டாதான் நாம இந்த பொருளாதார கிரைசிஸ்லேருந்து நம்ம வெளியே வர முடியும். ஏன்னா ஒரு மனுஷனை நிலை குலைய பண்ணுகிறதுக்கு இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஒரு காரணமாக இருக்கிறது. ஏன் சிலர் தற்கொலையும் பண்ணிக்கொள்கிறார்கள். சமீபத்தில் ஒரு ஒரு செய்தி நான் பார்த்தேன். வீட்டு கடன் வாங்கினவங்களை அந்த அந்த நிறுவனம், பேங்கோ அல்லது ஃபினான்ஷியல் நிறுவனமோ அவங்கள ஜப்தி பண்ணி அந்த வீட்டை பூட்டியதுனால என்ன நடந்ததுன்னா, கணவன் மனைவி இருவரும் தற்கொலைக்கு முயன்றாங்க. அதில் கணவன் இறந்து போனார். மனைவி பயங்கர சீரியஸாக ஐசியூவில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. இது ஒரு ஒரு நமக்கு வெளியே வந்த ஒரு உண்மை. ஆனால் அன்றாடம் நிறைய பேர் இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ்னால, கடன்னால, பிரச்சனையினால, தேவைகள் அதிகமாகிறதுனால, வேலை இல்லாதனால அல்லது பலவிதமான அழுத்தங்கள், பொருளாதார அழுத்தங்களினால மன சோர்வுக்குள்ளே போகிறாங்க, சிக்னஸ்க்குள்ளே போகிறாங்க, வேதனைக்குள் போகிறாங்க, குழப்பத்துக்குள் போகிறாங்க. இதனால் குடும்பம் பிரிகிறது. இன்னும் சொல்ல போனால் பேராசைனால பணம் அப்படின்னா இப்போ அந்த காலத்து மாதிரிலாம் இல்லை. இந்த காலத்தில் எல்லாம் அவ்வளவு ஜெனரஸாலாம் இல்லை. சொத்துல பங்கு, தகராறு, எனக்கு தர வேண்டியதை நீ தரலை, அல்லது உனக்கு வர வேண்டியது வரணும், அதை நீ போய் பெற்றுக்கொண்டு வா என்று சொல்லி பயங்கரமான ஒரு வன்முறை கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. இதையும் நான் பார்த்து ரொம்ப வேதனையோடு கூட நான் அணுக விரும்புகிறேன். அப்போ பணம் தான் அங்கே முதல்ல தெரியுது. மனுஷன் தெரியல, பாசம் தெரியல, அன்பு தெரியல, தாய் மகன் பிள்ளைகள் மனைவி பேரப்பிள்ளைகள் பிள்ளைகளின் எதிர்காலம் எதுவும் கண்ணுக்கு தெரியல. தெரிவதெல்லாம் ஒன்று தான், பணம் பணம் பணம். எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும், எப்படியாவது பணத்தை ஏமாற்றி வாங்கணும் என்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். வியப்பாக ஒரு விஷயம் என்னன்னா, 40% மக்கள் 40% மக்கள் கட்டுகிற வரி 1% பணக்காரனுக்கே அது போய் சேருகிறது, பிஸ்னஸ் மேனுக்கு போய் சேருகிறது என்று நாம் செய்திகளிலே வாசிக்கிறோம். அப்படி வரி வரி வரி, எதற்கெடுத்தாலும் வரி. இன்னைக்கு ஆவியானவர் பாருங்க, இந்த வரியை பற்றி நம்மோடு கூட பேசுகிறார். இப்போ வரி ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் செய்தி வந்தாலும், சேல்ரி ஏற்றி அதில் வரி கனெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வரி தான். இங்கே அந்த காலத்தில் ரோமானியர்கள் ஒரு வரி போட்டாங்க. அதே மாதிரி எருசலேம் தேவாலயத்தை சார்ந்த டெம்பிள் பீப்புள், அங்கே பரிசேயர்கள் இருந்தாங்க, அவங்க ஒரு வரி போட்டாங்க. 2 வரியை இவங்க கட்ட வேண்டியது இருந்தது. அதனால தான் ஆண்டவர் கேட்கிறாரு, ஏம்பா கவர்மெண்ட் வரினா ஓகே கட்டலாம், டெம்பிள் வரி ஏன்பா நம்ம கட்டணும்? டெம்பிள் யாருது? எங்கள் அப்பாது. அவர் தான் அதான் சொல்கிறார், அதான் மீன் பண்ணுறார். டெம்பிள் எங்கள் அப்பா கட்டினது. அப்பா கட்டினதை பிள்ளைகிட்ட போய் வரி கேட்கலாமா? அது நியாயமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு பேதுரு சொல்கிறா, இல்லை, சான்ஸ் இல்லை, நியாயம் இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு ஆண்டவர் ஒரு காரியத்தை அவர் சொல்லி, அதுக்கப்புறம் இந்த காரியத்தை அவர் சொல்கிறார். இப்போ நம்ம ஏன் ஆண்டவரிடத்தில் இந்த காரியத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த அற்புதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒன்று, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல கவனிங்க, முதல் குறிப்பு என்னவென்றால், பேதுருவிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? அப்பா,
வரி கட்டணும். வீட்டுக்குள்ளே வந்த பொழுது பேசுகிறதுக்கு முன்பே அவனை நோக்கி, உனக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்டார். செத்துகிறது. அதனால் நான் அவர்களுக்கு இடராது நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிறார். அப்போ வீட்டுக்கு வந்தவனே ஆண்டவர் பார்த்த முதல் பார்வை என்னன்னா, நம்முடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பார்க்கிறார், கண்டிஷனை பார்க்கிறார். நீங்க தினம் தினம் ஆண்டவரை கூப்பிடணும், ஜெபிக்கணும். அதனால தான் ஜெபம் பண்ணுங்க. உங்க ஃபினான்ஷியல் கிரைசிஸ் மாறணும்னா ப்ரேயர் பண்ணுங்கன்னு ஏன் நான் சொல்றேன்னா, 2 வேளையோ 3 வேளையோ ஜெபிக்கணும்னு நான் ஏன் சொல்றேன், குடும்பமாக இணைந்து ஜெபிக்கணும்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவர் வந்து பார்ப்பார். அவர் வீட்டுக்கு வரணும் இல்லையா? அவர் வீட்டுக்குள்ள, பேதுரு வீட்டுக்குள்ள வந்த உடனே அவர் சொல்லியிருக்கான், பேதுரு நீ வந்து அந்த பர்ஸ்ல பணம் வச்சிருக்கிற. ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியும். அப்படி இல்லைன்னா 2வது அவர் சொல்லியிருக்கலாம், ஒருவேளை இப்படிலாம் பாசிபிலிட்டிஸ், ப்ராபபிலிட்டிஸ். பேதுரு உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்கு? சரி, ஓகே. பேதுரு மனைவி உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு? ஒருவேளை பேதுரு மாமியும் இருந்திருப்பாங்க. மாமி நீங்கள் ஏதாவது, நான் உனக்கு உயிரோடு எழுப்பின ஞாபகம் இல்லையா? சரி, ஏதாவது வச்சுருக்கீங்களா? நாங்கள் டாக்ஸ் பே பண்ணோம். வினவி இருக்கலாம், கேட்டு இருக்கலாம். அதில் ஒன்று காரியம் புரியுது, இயேசு பையிலையும் காசு இல்லை, பேதுரு பையிலையும் காசு இல்லை. காசு இல்லாத சூழ்நிலையில் அவங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை தான் இன்றைக்கு அநேக மிஷினரிகளின் ஒரே நிலைமை. நிறைய மிஷினரிகள், அதனால தான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே அன்னன்று வேண்டிய அப்பத்து இன்று எங்களுக்கு தாரம் என்று மிஷினரிகளுக்கு கற்றுக் கொடுத்தார். ஏன்னா உங்களுக்கு அடுத்த வேளை உணவு கிடைக்கும்னா எந்த இதுவும் கிடையாது, உறுதியும் கிடையாது. அதனால தான் ஆண்டவர் வந்தவனே கேட்கிறாரு, வீட்டுக்குள்ள வந்தவனே வந்த பொழுதே அவன் பேசுகிறதற்கு முன்னே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் வந்து ஒருவேளை இவரை பார்த்து, சாமி சாமி என்கிட்ட பைசா இல்லை, என்கிட்ட ஒரு கையில் கொஞ்சம் கூட காசு இல்லை அப்படின்னு சொல்வதற்கு முன்னே. அதனால தான் ஆண்டவர் வீட்டுக்கு வரணும்னு சொல்கிறேன். ஆண்டவர் வீட்டுக்கு வரணும். சில வசனங்களை நம்ம இங்கே நிறுத்திட்டு சில வசனங்களை நம்ம தியானிக்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லை அல்லது இருக்கு அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா ஆண்டவர் தான் கொடுக்கிறவர். லார்ட் காட் ஹூ ப்ரொவைட்ஸ் அஸ். அதனால் அவருக்கெல்லாம் தெரியும் நம்மக்கிட்ட எவ்வளோ லட்சங்கள் இருக்குது, எவ்வளோ லட்சங்கள் குறைவாக இருக்குது, எவ்வளவு கடன் இருக்குது, எவ்வளோ கடன் நம்ம அறிவீனமாக வாங்கியிருக்கிறோம், எவ்வளவு கடன் நம்ம தேவைக்காக வாங்கியிருக்கிறோம், எவ்வளவு டெபிசிட் நமக்கு மாதந்தோறும் வருகிறது என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். ப்ரொவைடட் அவர் நம்ம வீட்டில் இருக்கணும். அவரை நம்ம வெளியில் வச்சு பூட்டிட்டு என் கடன், என் சுமை, நான் எப்படி அடைப்பேன், நான் என்ன செய்வேன் என்று கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களுக்கு பலன் கிடைக்காது. இதுதான் இந்த அற்புதம் நமக்கு சொல்லுகிற ஒரு பெரிய உண்மை. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், 19ஆம் வசனத்தில், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆங்கிலத்தில் உங்கள் குறைவுகள், கவனிங்க, குறைகள் இல்லை, குறைவுகள். நல்ல கவனிங்க. இதில் ஆங்கிலத்தில் நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன், ஆல் மை நீட்ஸ், ஆல் யோர் நீட்ஸ், ஆல் யோர் நீட்ஸ். அவருக்கு தெரியும், அவர் ஐஸ்வர்ய சம்பனர். அவருக்கு இடம் கொடுத்து பார்த்தா தான் அவர் சொல்றாரு, உங்கள் எல்லா
ஆல் உங்கள் எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நிறைவாக அவர் மாற்றுவார். சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு குறையும் வராது. கர்த்தரை தேடனா குறைவே வராது. God will take care of everything in your family. அதை நம்ம நம்பணும். அதே போல மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம், அதில் இன்னும் அழகான ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கலாம். 31, 32 வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 31, 32. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள். கவனிங்க, நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டு தான் நம்ம நிறைய நானே பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இவெல்லாம் அஞ்ஞானிகள் தேடுகிறாங்க. அஞ்ஞானிகள் என்ன சொல்லுவீங்க? எல்லாம் எழுதி வச்சிருப்பேனே, அஞ்ஞானின்னா என்னன்ட்டு. எழுதலையோ? நீங்கள் கவனிங்க. அஞ்ஞானிகளாம் அறிவில்லாதவங்களா? எனக்கு தெரியல. அது ஆங்கிலத்தில் என்னன்னு பாருங்க, மூல பாஷையில் என்னன்னு பாருங்க. அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள். முக்கியமானதை நான் இன்னைக்கு தான் ஆவியானவர் வெளிப்படுத்தினார். அது என்னன்னா, இவைகள் எல்லாம் திரும்ப சொல்லுங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். வாட் இஸ் இவைகள் எல்லாம்? வீடு, கார், பைக், வேலை, கல்வி, ப்ரமோஷன், கடனை அடைக்கணும், குறைவை நிறைவாக்கணும், குழந்தை, திருமண காரியங்கள், சரீர சுகம், இவை எல்லாம் தேவை என்று நம்முடைய பரமபிதா அறிந்து வைத்திருக்கிறார். அதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் கொடுப்பார். அதனால நீங்க போய் என்ன செய்வீங்க? அஞ்ஞானி போல திருடாதீங்க, அஞ்ஞானி போல ஏமாற்றாதீங்க, அஞ்ஞானி போல பிறர் பொருளை இச்சியாதீங்க, அஞ்ஞானிகளை போல பிறர் காசை வஞ்சிக்காதீங்க. அவசியம் இல்லைன்றனா. உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு பரமபிதா அறிந்திருக்கிறாரோ அதை கொடுப்பார். உங்களுடைய உண்மையின் நிமித்தம் கொடுப்பார், உங்களுடைய ஸ்டீவர்ட்ஷிப் நிமித்தம் கொடுப்பார், உங்களுடைய உக்கிரகாரத்துவத்தை நினைத்து கொடுப்பார். நான் அதை பற்றி நான் திரும்ப வருகிறேன். ஏன்னா இன்னைக்கு இதை முடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ஆழமான கருத்து இருக்கிறது. எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை அடிக்கடி நானே பேசியிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு சில ஸ்டேட்மெண்ட் அதுலேருந்து ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் ஆவியானவர் வழியாக. அந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம். அவனவன் விசிராமாயமல்ல, கட்டாயமாயமல்ல, தன் நியமித்தபடியே கர்த்தருக்கு கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆகிலும் மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்போதும் சம்பூர்ண முடியவர்களாயும். கவனிங்க, நான் எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் பாட்டு தான் எடுத்து ஹார்வெஸ்ட்ல பேசியிருக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் பாட்டு எடுத்து தான் கிவிங் பத்தி பேசியிருக்கிறேன். நீங்க மிஷனரிகளுக்கு கொடுங்க, ஊழியக்காரர்களுக்கு கொடுங்க, உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்னு நான் பேசியிருக்கிறேன். இல்ல, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஆனா இந்த 8ஆம் வசனத்தை நான் ஆய்வு செய்யவில்லை.
எனக்கு ஆவியானவர் அதை ஆய்வு செய்யும்படி என தூண்டினார். இதில் கவனிங்க, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும், நல்லா என்னோட திரும்ப சொல்லுங்க பார்ப்போம் இதை விசுவாசத்தோட. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரிகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக. என்ன அழகான வார்த்தையை விட்டுட்டோம் நாங்க இது வரைக்கும். தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். கொடுத்தல் நல்லது, கொடுத்தல் தான் ஆக வேண்டும். அதனால வருகிற பலன் நாம பார்த்துட்டோம். ஆனா இங்க கர்த்தருடைய திட்டம் என்னன்னு கவனிங்க. நாம சம்பூரணமாய், அதுக்கு நல்ல பதத்தை எனக்கு எழுதுங்க. என்ன சம்பூரணம்? என்ன? எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கணும். பணம் மாத்திரமல்ல, சரீரத்துல, மனதில, குடும்பத்துல, ஆரோக்கியத்துல சம்பூரணமாய். அது பணம் இருந்தால் அல்லது நமக்கு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஒரு பக்கம் ஓஞ்சி போயிட்டாலே நம்ம சம்பூரணமாய், நீங்க சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள் என்று நம்ம மீகா நினைக்கிற மீகா தீர்க்கதரிசி புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து, அதே போல நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களா இருக்கும்படிக்கு தேவன் உங்களிடத்துல சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். 10ஆம் வசனத்துல அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுகிறார். இப்போ ஈசாக்கு ப்ராமிஸ் வந்துருச்சா? நம்ம எப்படியும் இந்த வருஷத்துல ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை எடுக்காம நம்ம விட போறதில்லை. வர்த்திக்க செய்வார். வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாக இருக்கிற. இன்னொரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 5:6. நான் இன்னும் இந்த மிராக்கிள்குள்ளே போகலை. நான் இன்னும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே இருக்கிறேன். நம்முடைய நீடை எப்படி ஆண்டவர் சந்திக்க போகிறார் என்பதை தான் இருக்கிறேன். இன்னும் அதை முழுசாக சொல்லி முடிக்கலை. 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 6ஆம் வசனத்தில் 6ஆம் வசனமா இல்லையே, இவ்விதமாய் 16ஆம் வசனம், மன்னிக்கவும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கப்படும். இங்க நற்கிரை என்று சொல்வது என்ன? ஆண்டவர் கொடுத்த கிரியைகளை பற்றி சொல்லப்படுகிறது. இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு உங்களுக்கு இன்னும் எக்ஸைட்மெண்ட்டாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதுக்காக சில குறிப்புகளை சொல்லி நீங்கள் உங்கள் வேத ஆராய்ச்சியில் அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னு நான் உங்களிடத்துல இதை கொடுக்க விரும்புகிறேன். என்ன நடக்குதுன்னா, மத்தேயு 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு 17ஆம் அதிகாரம், மன்னிக்கவும், மத்தேயு 17ஆம் அதிகாரம், அந்த மிராக்கிள், ரைட். இப்போ இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்துட்டு பேதுரு பேச விடலை. பேச விடாமல் அவரே எல்லா சொல்யூஷனும் சொல்கிறாரு. நீ ஒன்றும் வீட்டில் போய் பணம்லாம் தேட வேணாம், உங்ககிட்ட இல்லைன்னு எனக்கு தெரியும். உன் மனைவிகிட்ட கேட்க வேணாம், அவங்ககிட்ட ஒரு துளி நகை கூட இல்லைன்னு எனக்கு தெரியும். மாமியார்கிட்ட கேட்க வேண்டாம், அவங்ககிட்ட எந்த வைப்பு நிதியும் இல்லைன்னு எனக்கு தெரியும். மாமியார் சொத்தும் வேணாம், உன் மனைவியினுடைய நகைகளும் இல்லைன்னு எனக்கு தெரியும். மாமியாருக்கும் சொத்து இல்லை, மாமனாருக்கு சொத்து இல்லைன்னு தெரியும். ஆனாலும் நான் உனக்கு கொடுப்பேன். இதுதான் ஆரம்பம், இன்ட்ரடக்ஷன். எப்படி கொடுக்க போகிறேன் என்பது தான் அடுத்து. ஏன் கொடுக்க போகிற என்பது தான் நாளைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இதை எழுதுனது யாரு? மேத்யூ. இதை எழுதுறா. அவர் யாரு? அவர் ஒரு டாக்ஸ் கலெக்டர். இந்த டாக்ஸ் கலெக்டர் இந்த டாக்ஸை பற்றி
ஒரு அற்புதம் எழுதுறாருன்னா அதில் ஒரு உண்மை இருக்கணும், அதில் ஒரு அற்புதம், அது பெரிய அற்புதமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவர் இதை பதிவு செய்வார். இது ஒரு தேவையான ஒன்று, நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. ஆண்டுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல ஃபினான்ஷியலா இருக்கிற காரியங்களை, அவருடைய ப்ரொவிஷன்ஸ் எப்படி இருக்கு என்பதை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதம். அதனால தான் மேத்யூ டாக்ஸ் கலெக்டர் இந்த அற்புதத்தை இதுல பதிவு செய்கிறார். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் குறிப்பு என்னன்னா, உங்க இடத்துல ஒண்ணுமே இல்லைன்னு ஆண்டவருக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட நிறைய இருக்குன்னு தெரியும். ஆனா அந்த ஆசீர்வாதம், அந்த ஐஸ்வர்யம் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட வேதனை. அப்போ நீங்க சேர்த்து வைத்திருக்கிற கோடி கணக்கான மில்லியன் கணக்கான பணம், வீடு, வாசல் எல்லாம் நான் சொல்றேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்க, அதெல்லாம் வீண். நாளைக்கு நான் சொல்ல போகிற காரியத்துக்கு நீங்க அதை பயன்படுத்தலைன்னா அதெல்லாம் ஒரு நாளிலே காணாம போயிடும். அதனால உங்களுக்கு எந்த பயனும் இல்லை. அதை நான் நாளைக்கு சொல்ல போகிறேன். ஒரு பயனும் இல்லை, ஒரு பயனும் இல்லை. சோமண்ணா, அன்புள்ள ஆண்டவரே, இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற குழப்பங்கள், குடும்பத்தில் வேதனைகள், டென்ஷன்கள், பிபி, சுகரு, டயபெட்டிஸ், ஹார்ட் அட்டாக்கு, மூளை செயலிழப்பு, குழந்தை இன்மை, இவை எல்லாவற்றுக்கும் காரணம் எங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் ஒரு பெரிய தொய்வு இருக்கிறது. நீங்கள் இப்படி எங்களை உருவாக்கவே இல்லை. நீங்கள் தெரிந்து கொண்டீங்கன்னா எங்களை எங்களுடைய தேவையில் எல்லாவற்றையும் சந்திக்கிறவரா, ஒரு ஹோல் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். நீங்கள் வெறும் ஈலிங் மட்டும் இல்லை, வெறும் குழந்தை பாக்கியம் மட்டுமல்ல, வெறும் திருமணம் மாத்திரமல்ல, வெறும் படிப்பு மாத்திரமல்ல, வெறும் கல்வி மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் சேர்த்து ஃபினான்ஷியலி நம்ம பில் பண்ணுகிற என் ஆண்டவர். கையை உயர்த்துங்க. இன்றைக்கு ஒரு மேலான ஞானத்தை கொடுங்கப்பா. ஒருவேளை நாங்கள் தவறு செய்திருக்கிறோம், மன்னியன்னு சொல்லுங்க. என்ன தவறு செய்திருக்கிறோம்? மணி மேனேஜ்மெண்ட் தெரியாம அடித்து போட்டிருக்கிறோம். மணி மேனேஜ்மெண்ட் தெரியாம நிறைய சேர்த்து வைத்திருக்கிறோம். அல்லது பேராசைனால நிறைய திருடி வைத்திருக்கிறோம். மன்னிங்கன்னு சொல்லுங்க. மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவர் மன்னிக்க அவர் தயப்படுத்தவராக இருக்கிறார். நிச்சயமாகவே நாம் அதை காம்பன்சேட் பண்ணுகிற பொழுது கர்த்தர், சகேவு டாக்ஸ் கலெக்டர், நாளைக்கு அதை சொல்லணும்னு நினைச்சேன், இருந்தாலும் இப்போது ஆவியானவர் சொல்லுகிறது தான் சொல்கிறேன். சகேவு டாக்ஸ் கலெக்டர் அவர் சொன்னா, நான் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் அதை நாளத்தனையாய் திருப்பி கொடுக்கிறேன். என் ஆஸ்தியிலே பாதியை நான் கொடுக்கிறேன். ஆண்டவரே, உங்கள் தேவைகளை சந்தியும். எங்களுடைய முடிவுக்கு, நாங்கள் நரகத்திற்கு போவதற்கு, பாதாளத்திற்கு போவதற்கு, இந்த உலகத்திலேயே நரகத்தை அனுபவிப்பதற்கு இந்த பணம் காரணமாக, பண குறைவு காரணமாக இருந்தா அதற்கான நல்ல ஆலோசனைகளை எங்களுக்கு இன்று தாரும், ஒரு தெளிவை தாரும். ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவரே, பொதுவாகவே எல்லா கிறிஸ்தவர்களும் எல்லா டினாமினேஷன்களும் இந்த அறிவு இல்லாம வேறு வேறு அறிவுகளோடு கூட வாழ்கிற, வேறு வேறு இன்புட்ஸில் வாழ்கிற ஒரு வழக்கத்துக்கு வந்துட்டோம். ஆண்டவரே, வேதாகம அறிவிலே வளர உதவி செய்யும். இயேசுவே, நீ பேசுங்க. இன்னைக்கும் கூட ஆபத்தில், விபத்தில், வேதனையில், ஐசியூவில், கை இழந்து, கால் இழந்து, செயலிழந்து இருக்கிற, குழந்தை இல்லாமல் இருக்கிற, குடும்பத்தில் பிரிவினையோடு இருக்கிற, பிரச்சனையோடு இருக்கிற, கணவனை இழந்திருக்கிற, பிள்ளைகளுக்காக கண்ணி கலங்குற
என் எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று வேதனையோடு கூட அழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நியாயம் செய்வீரா. நீங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் நீங்க 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 தேவனாக இருக்கிறீர். கலெக்டிவாக இல்லை. ஒரு சகோதரிக்கு நீங்க தகப்பனாக இருக்கிறீர். ஒரு சகோதரனுக்கு, ஒரு மாணவனுக்கு, ஒரு மாணவிக்கு, ஒரு சிறு பிள்ளைக்கு, ஒரு பிசிக்கல் சேலஞ்சுக்கு, அல்லது ஒரு மருத்துவ உதவி காத்திருக்கிறவனுக்கு, ஏன் உயர் பதவியில இருக்கிறவர்களுக்கும் இண்டிவிஜுவலாக நீங்க தேவனாக இருக்கிறேன். எல்லாரையும் பார்க்கிறேன். எல்லாரையும் நீ நேசிக்கிறேன். எல்லாரையும் நீங்க கைவிடுவதே இல்லை அப்பா. இந்த வேளையில நீ கர்த்தர் கைவிடாதிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தின் வழியாக நிறைய புதிய புதிய அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாக நிற்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக. ஆமேன். பிரியமானவர்களே, கொஞ்சம் பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, முடிந்தால் சப்போர்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.